ஹாய் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வடைக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கப்பு கடல் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வலை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கின்னு இட்லி குண்டானத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சு ஒரு தாளிக்கணும் இல்லையா, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்க பிற்பாடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸ் 2 தக்காளி, நல்லா பழுத்து தக்காளியாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா போட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போன பிற்பாடு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கடல் பருப்பை நல்லா ஒரு பல்ஸ் மூடில் போட்டு மிக்சியில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போது அந்த மசாலாவில் போட்டு அந்த பச்சை வாசனை போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது என்ன தண்ணின்னா மிக்சி ஜார் அளமண் தண்ணி. அது கூட தேவையான அளவுக்கு லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரே ஒரு சிம்மில் வச்சு ஒரே விசில் வச்சு ஏற்றுக்கலாம். ஒரே ஒரு விசில் தான், நல்லா மூடி போட்டு வச்சு பாருங்கள். சூப்பராக வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு சும்மா அப்படியே கலாரி பார்த்தா பாருங்கள், வீடே மணக்கிற மாதிரி எங்கள் வீடு அன்றைக்கி இருந்தது. சூப்பராக இருந்தது. வடைக்கறி செஞ்சால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி வச்சு ஒரு 3 இட்லி பந்து மாதிரி வச்சு ஒரு கை கடல் கறி போட்டு சூப்பராக இருக்கும்.